சிவாய் நம்ம வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் கருப்பசாமி கேஜிஎஃப். தமிழ் ஸ்டார் டிவி சேலம் இந்த சேனலை பார்த்துருக்கிற அனைவருக்கும் எல்லா வளமும் எல்லா நலமும் கிடைக்கணும். 2026 வரக்கூடிய வருடம் மேச ராசி முதல் மீன ராசி வரைக்கும் 12 ராசிக்காரர்களுக்கும் வாழ்க்கையோடைய பிரதிபலிப்பு எப்படி இருக்கும், இந்த வருடமாவது நம்மளுக்கு யோகங்கள் கிடைக்காதா அப்படின்னு ஆதங்கத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்காக இந்த பதிவு. பொதுவாகவே பார்த்திங்கன்னா நம்ம தமிழ் வருடப்பிறப்பு சித்திரை மாதம்தான். சித்திரை மாதத்தில் வரக்கூடிய கிரகங்களுடைய பெயர்ச்சியும் கிரகங்களுடைய சஞ்சாரத்தை வச்சு தான் இந்த வருஷம் எப்படி இருக்குன்னு கேட்குறத நம்ம சொல்ல முடியும். ஆனால் நம்மளுடைய போதாத நேரம், கஷ்டங்கள், நஷ்டங்கள், துன்பங்கள் இந்த வருடம் 2026 ஜனவரி மாதத்துலையாவது இனிமே சரியாவாதா அப்படின்னு ஆசைகள் இருக்கக்கூடிய தருணம் நம்மளுக்கு உண்டு. அப்போ பொதுவாகவே இந்த 2026 எல்லா ராசிக்குமே யோகம்தான். எல்லா ராசிக்காரங்களுக்கும் யோக நிலை தான் சொல்லுவேன். மீனராசி, மீனராசிக்கு அதிபதி எம்பெருமான் குரு பகவான். 100க்கு 95% இந்த 2.5 வருஷம் உங்களுக்கு தாங்க யோகம். இந்த 2.5 வருஷம் நீங்கள் என்ன தேவை, என்ன வேணும், என்ன நடக்கணும், இதை நீங்கள் பயன்படுத்தலைன்னா அடுத்த 2.5 வருஷம் கஷ்டப்படுவீங்க. மீன ராசியில தான் ஜென்மத்தில் சனி பகவான் வராரு. மகேஸ்வரனை போல வாழலாம். வாங்கின கடனை திருப்பி அடைக்கிறதுக்கு சக்தியும் யுக்தியும் கொடுப்பாரு. நீ கஷ்டப்பட்டு கருமாயப்பட்டு கடன் வாங்கினாலும் அந்த கடனை அடைக்கிறதுக்கு உழைப்புனால நீ என்ன தொழில் செய்கிறியோ அந்த தொழில் காரகனில் அந்த கடத்தை அடைக்க வச்சுருவார். ஆனால் நீங்கள் தாயி தகப்பனை மதிக்கணும். தாயி தகப்பன் கண்ணு இருக்கும்போதே உங்கள் கடனை அடைச்சிட்டு கஷ்டமில்லாத ஒரு இல்லற வாழ்க்கையை கொண்டு போகணும். ஆனால் மீன ராசியில் உள்ளவர்களுடைய தகப்பனுக்கும் உங்களுக்கும் ஆகாது. தகப்பனுக்கு கண்டன் கூட சொல்லலாம். கவனமாக நீங்கள் இருக்கணும். மாளிகை கட்டக்கூடிய ஒரு தருணமும் உண்டு. கோடி ரூபாய் கடன் இருந்தாலும் அதை அடைக்கிறதுக்கு உண்டான நேரமும் இனிமே தான். 3 மாதத்தில் அடைச்சிடுவீங்க. ஆனால் வண்டி டிரைவிங் பண்ணக்கூடிய டிரைவர்ஸ் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா இரவு பகல் பார்க்காம இந்த கடன் உங்கள் பிள்ளைங்களுடைய வளர்ச்சிக்காக ஓடிக்கிட்டு இருப்பீங்க. புது வண்டி வாங்கணும்னு ஆசை இருக்கும். புது வண்டி வாங்கினா 6 வருஷம் 5 வருஷம் டியூ போட்டால் இந்த 2 வருஷம் தான் நீங்கள் டியூ கட்ட முடியும். அதுக்கப்புறம் கட்ட முடியாது. அதனால் இருக்கிற வண்டியை வச்சே வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு போயிருங்க. இந்த 5 வருஷத்துக்கு கவனமாக இருக்கணும். காலதாமதமாக திருமணம் நடக்கக்கூடிய திருமணம் ஆகாதவங்களுக்கு சூப்பர் நேரம். கல்யாணம் ஆகி குழந்தை குட்டி இருக்கக்கூடிய மீனராசி ஆண்கள் மனைவி தவிர மாற்றான் மனைவி மேலே ஆசையோ பாசமோ கேரோ பண்ணாதீங்க. கர்மக்காரகன் சனி பகவான் உங்களை அதில் பாதாளத்தில் தள்ளி விட்டுருவார். அவப்பேரை ஏற்படுத்தி விட்டுருவார். ஏன்னா ஜென்மத்தில் சனி பகவான். நடிக்க கற்றுக்குங்க. ஒரு நாள், வாரத்துக்கு ஒரு நாள் காவி வேட்டி கட்டுங்க. சனிக்கிழமை நீ கோடீஸ்வரராக கூட இருங்க. ஒரு நாள் காவி வேட்டி கட்டுங்க. ஆன்மீக தொடர்பை ஏற்படுத்திக்கிங்க. உங்கள் தலை தப்பிச்சிடும். நிறையா டாக்டர்ஸ், வக்கீல், கலைத்துறை, இந்த மாதிரியான துறையெல்லாம் உங்கள் ராசிக்கு உண்டு. உங்கள் ராசிக்கு 12வது வீட்டில் தான் ராகுன்னு ஒரு கிரகம் இருக்குது.
கடனை வாங்கையும் வச்சுருக்கோம் 2025 பெரிய கடனை. அந்த கடனை அடைக்க முடியாமல் தத்தளிச்சுக்கிட்டு இருப்பீங்க மீன ராசிக்காரங்க. கடன் கிடச்சிடும், ஆனால் கொடுக்க முடியாது. உதாரணத்துக்கு ஒரு டிரைவர் இருக்கா, ஒரு 10 லட்ச ரூபா கடன் வாங்குறான்னா அதை எப்படி கொடுப்பான்? அந்த மாதிரி கடனை வாங்க வச்சிடும், அடைக்க முடியாது. பூர்வீக சொத்து ஒன்று விற்கக்கூடிய நேரமும் இருக்குது, இல்லைன்னா ஒரு வம்பு தும்பு வழக்குகள் இருக்கக்கூடிய நேரங்காலங்களும் உண்டு. மீன ராசிக்காரங்க உங்கள் குலதெய்வத்தை வழிபடுங்க. உங்கள் அப்பாவுடைய அப்பா தாத்தா அவரை நினைக்கணும். பாதி பேருக்கு மீன ராசிக்காரங்களுக்கு தாத்தா இருக்க மாட்டார், இதான் விதி. அவரை நினைங்க. மீன ராசியை பொறுத்த வரைக்கும் மீன ராசிக்காரங்களா ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் தன்னுடைய தாய் மேலே அளவு கடந்த பாசம் இருக்கும். ஆனால் கல்யாணம் ஆயிடுச்சுன்னா மாமியாருக்கும் உங்களுக்கும் ஆகாது. மீன ராசியில் பெண்கள் இருந்தீங்கன்னா உங்கள் கணவரோ கணவர் வீட்டு வழியிலையோ உங்களுக்கு சூனியமே பண்ணுவாங்க. மீன ராசியில் ஆண்கள் இருந்தால் உங்கள் மனைவியோ உங்கள் மாமியார் வீட்டு வழியில் யாரோ உங்களுக்கு இடையூறு பண்ணுவாங்க. இதெல்லாம் நீங்கள் தாங்கிக்கிட்டு தான் இருக்கணும். தவம் செய்யுங்க, ஆன்மீக தொடர்பை பிடிச்சிக்குங்க. கஷ்டப்பட்டு கருமாயப்பட்டு கடனை உடனே வாங்கித்தான் நீங்கள் படிக்க முடியும். ஆனால் இஷ்டப்பட்டு படிச்சிங்கன்னா உங்கள் வாழ்க்கை முன்னுக்கு வந்துடும். கடனும் கொடுக்காதீங்க, பெரிய கடனும் வாங்காதீங்க. யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போட்டாலும் கடன் போட்டவன் கட்ட மாட்டான், நீங்கள் தான் கட்டணும். அப்படி மாட்டக்கூடிய நேரமும் சிறைவாசம் போகக்கூடிய நேரமும் உங்களுக்கு இருக்குது. மீன ராசிக்காரங்களுக்கு கவனம் தேவை. 2026 பொதுவாக நோய், வறுமை, கடன், பயம், சத்ரு, எதிரி, இன்னல், இடையூறல் உள்ள ஜாதகர்கள் சேலத்துக்கு மிக அருகாமையில் உள்ள மேச்சேரி பத்ரகாளி அம்மன் ஒரு அம்மா இருக்கா. அந்த அம்மனை வெள்ளிக்கிழமை காலையில் 10:12 ராவு காலத்திலேயோ, ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் 4:30 to 6 ராவு காலத்திலேயோ, இல்லை ஒரு அமாவாசை திதியோ இல்லை ஒரு பௌர்ணமி திதியோ ஒரு நாள் அவளை பார்க்கறதுக்கு முன்ன உங்கள் வீட்டில் காமாட்சி அம்மன் விளக்குக்கு 21 ஏலக்காவை ஊசி நூலில் கொடுத்து மாலையாக போட்டு விளக்கேற்றிட்டு அம்பாளை பார்த்துட்டு, அங்கே அம்பாளை பார்க்கும்போது ஒரு 108 இல்லை 54 எலுமிச்சம்பழத்தை அம்மாவுக்கு மாலையாக போட்டுட்டு 11 எலுமிச்சம்பழத்தை தானம் கொடுத்துட்டு 2 எலுமிச்சம்பழத்தை திருப்பி வாங்கிக்கிங்க. 1 அறுத்து புழிஞ்சு ஜூஸு போட்டு உங்கள் குடும்பத்திற்கு எல்லாரும் குடிங்க. ஒரு கனியை வீட்டில் அச்சதைன்னு சொல்லக்கூடிய அரிசியும் மஞ்சளும் மிக்ஸ் பண்ண அச்சதையை ஒரு கிண்ணத்தில் வச்சுண்டு அதுக்கு மேலே இந்த எலுமிச்சம்பழத்தை ஒரு 15 நாள் வைங்க. உங்கள் வாழ்க்கை நீங்கள் என்ன ஆசைப்படுறீங்களோ, கல்யாணம் ஆகலையா, குழந்தை இல்லையா, கஷ்டமா, நஷ்டமா, தொந்தரவா, தொழிலில் போட்டியா, சூனியமா, செய்வினையா, என்ன இடையூறு இருந்தாலும் உங்களுக்கு சரியாக போயிடும். ஏன்னா பயங்கர சக்தி வாய்ந்தவ மேச்சேரி பத்ர காளியம்மன், துர்காவுக்கு அதிதேவதை காளியம்மா. அதனால் முடிஞ்ச அளவுக்கு அம்பாளை வந்து பாருங்கள். உங்கள் மனக்குறை இல்லாமல் சூப்பராக சுபிக்ஷம், ஐஸ்வர்யம், கடாட்சியத்தோட எல்லாரும் 2026 வாழணும். சிவாய நம.